லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. ஆண்டவருக்கு பலி செலுத்திய அரசர் சாலமோன். அரசரும் மக்கள் யாவரும் ஆண்டவர் திருமுன் பலி செலுத்தினர். அரசர் சாலமோன் 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டார். இவ்வாறு அரசரும் மக்கள் அனைவரும் கடவுளின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர். குருக்கள் தமக்குரிய திருப்பணியை செய்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தாவீது உருவாக்கிய இசைக்கருவிகளை லேவியர் இசைத்து, ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று புகழ்ந்தனர். அப்போது அவர்கள் முன்னிலையில் குருக்கள் எக்காளம் ஊதினர். மக்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது ஆண்டவரின் இல்லத்தின் முன்னிருந்த நடுமுற்றத்தை சாலமோன் அர்ப்பணம் செய்தார். எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் அங்கேதான் அவர் செலுத்தினார். ஏனெனில் சாலமோன் செய்திருந்த வெண்கல பலிபீடம் எரிபலி, தானிய படையல், கொழுப்பு ஆகியவற்றை கொள்ளவில்லை. இத்திருவிழாவை சாலமோன் 7 நாள் தொடர்ந்து கொண்டாடினார். அவருடன் ஆமாத்து எல்லை முதல் எகிப்து நதி வரை வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தனர். பலிபீட அர்ப்பணத்தையும் திருவிழாவையும் 7 நாட்கள் அவர்கள் கொண்டாடி 8ஆம் நாளன்று சிறப்பு கூட்டம் நடத்தினர். பின்பு அவர் 7ஆம் மாதத்தின் 23ஆம் நாள் மக்களை அவர்களின் கூடாரங்களுக்கு அனுப்பினார். ஆண்டவர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தம் மக்களாகிய இஸ்ரேலுக்கும் செய்துள்ள நன்மைத்தனத்தை நினைத்து அவர்கள் உள்ளத்தில் அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் சென்றனர். இவ்வாறு சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரண்மனையையும் கட்டி முடித்தார். ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் அவர் செய்ய விரும்பிய அனைத்தையும் வெற்றியுடன் செய்து முடித்தார். நேர்காணல். மரியன்னை ஆன்மீகத்தாருக்கான யூபிலி. அன்னை மரியா கொண்டிருந்த ஆன்மீக வாழ்வை தங்களது வாழ்வில் செயல்படுத்தி கொண்டிருப்பவர்களே மரியன்னை ஆன்மீகத்தார் என அழைக்கப்படுகின்றனர். இறைவனில் ஊன்றிய வாழ்க்கை நெறியை கடந்து அன்னை மரியாளின் பக்தியை மக்கள் பல தலைமுறையாக நவநாள், ஜெபமாலை, திருப்பயணம், நோன்பு, அன்னை மரியா வெளிப்படுத்திய காட்சிகளின் செய்திகளை பரப்புதல் ஆகிய வழிமுறைகளில் பின்பற்றி வருகின்றனர். அன்னை மரியா மீது கொண்ட பக்தி முயற்சியை மக்களிடையே நாம் வெளிப்படையாக காண முடிகிறது. ஆனால் மரியாவின் ஆன்மீகத்தை வெளிப்படையாக காண இயல்வதில்லை. வெளிப்படையாக காணப்படும் உணர்ச்சிமிக்க பல்வேறு பக்தி முயற்சிகளின் உள் ஆற்றலாக செயல்படுவதே அன்னை மரியா ஆன்மீகம். திரு அவையின் வரலாற்றில் எழுந்துள்ள பிற ஆன்மீகங்கள் பொதுவாக சிறப்பு நிலையினரான துறவிகளுக்கும் குருக்களுக்கும் உரியது போன்றிருக்க, அன்னை மரியா ஆன்மீகம் மட்டுமே மக்கள் ஆன்மீகமாக மாறியிருக்கின்றது. மரியாவின் ஆன்மீகமான இறை பணிவு, தாழ்ச்சி, செயல்பாட்டு மேல் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவை சாதாரண மக்களின் மன வெளிப்பாட்டை எடுத்து காட்டுகிறது. அக்டோபர் 11 மற்றும் 12 ஆகிய நாட்களில் மரியன்னை ஆன்மீகத்தாருக்கான யூபிலியானது திரு அவையில் கொண்டாடப்படுகின்றது. அவ்வகையில் இன்று மரியன்னை ஆன்மீகம் பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள் தந்தை அந்தோணி பெனடிக்ட். கோயம்புத்தூர் மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருள் தந்தை அந்தோணி பெனடிக்ட் அவர்கள் தனது எழுச்சிமிக்க சிந்தனைகளாலும் சீரிய கருத்துக்களாலும் பல்வேறு விவிலிய கருத்துக்களை மக்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருபவர். தந்தை அவர்களை மரியன்னை ஆன்மீகம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தந்தை பெனடிக்ட் அவர்களே. மரியன்னை ஆன்மீகம் கொண்டவர்களுக்கான யூபிலி திரு அவையில் கொண்டாடப்பட காரணம் என்ன என்பது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துரைக்க முடியுமா? வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 24 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் ஜூபிலி கொண்டாட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். அது 2026ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் நாள்
திருக்காட்சி பெருவிழா வரை நீடிக்கும். இந்த ஜூபிலி ஆண்டின் கொண்டாட்டங்கள் பல்வேறு நிலை கொண்டாட்டங்களாக, பல்வேறு குழுக்களாக சேர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 1 மில்லியனுக்கு மேலாக, அதாவது 10 லட்சம் இளைஞர்களுக்கு மேலாக கூடி திருத்தந்தை லியோவுடன் இளைஞருக்கான ஜூபிலி கொண்டாடினார்கள். அதனைத் தொடர்ந்து ஆறுதலின் ஜூபிலி, நீதியின் ஜூபிலி, வேதியோருக்கான ஜூபிலி, மறைபரப்பு பணியாளர்களின் ஜூபிலி என்று ஆண்டு முழுவதும் ஜூபிலியை பல குழுக்கள் கொண்டாடி கொண்டே இருக்கின்றன. அவ்வகையில் மரியன்னை ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் அக்டோபர் 11, 12 சனி ஞாயிறு நாட்களில் புனித பேதுரு பேராலயத்தின் சதுக்கத்தில் ஜூபிலி கொண்டாடுகின்றனர். இவ்வேளையில் புனித பேதுரு சதுக்கத்தின் பேராலயத்தின் வலப்பக்கத்தில் திரு தந்தை தோன்றும் ஜன்னலின் கீழ் காணப்படும் திரு அவையின் அன்னை ஓவியம் என் நினைவுக்கு வருகிறது. அக்டோபர் 11, 12 நாட்களில் புனித பேதுரு சதுக்கத்தில் மரியன்னை ஆன்மீகத்தார் திரு அவையின் அன்னையின் அரவணைப்பில் ஒன்று சேர்ந்து மரியா புகழ்ந்து பாடியது போலவே தங்களது ஜூபிலி மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை அறிவித்து திருத்தந்தையோடு சேர்ந்து திரு அவையின் அன்னையை அவருடைய ஆன்மீகத்தின் வெளியில் கொண்டாட்டத்தை நிகழ்த்த இருக்கிறார்கள். வல்லவராம் கடவுள் நமக்கு அரும்பெரும் செயல் செய்துள்ளார், அவரை எங்கள் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என்ற ஆர்ப்பரித்து கொண்டாடும் மனநிலை புதிய பேதுரு சதுக்கத்தில் திரு அன்னையின் அவை ஓவியத்தோடு சேர்ந்து தங்களை ஒப்பு கொடுக்கும் பெரும் ஆன்மீக அனுபவமாக இருக்கப் போகிறது என்பதில் சிறிது ஐயமும் இல்லை. அத்தோடு எதிர்நோக்கின் பயணிகள் என்று இந்த ஜூபிலி ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எதிர்நோக்கியின் பயணிகள் என்று திரு அவை நம்மை ஒன்று திரட்டுகிறது. இந்த ஒன்று கூடுதல் சிறப்பாக அக்டோபர் 11, 12 அவங்க ஒன்று கூடுகிறார்கள் இல்லையா? அந்த ஒன்று கூடுதல் ஆதி திருச்சபையில் மரியன்னையின் கீழ் அப்போஸ்தலிக்க திருச்சபையாக தூய ஆவியார் பெருவிழாவென்று கூடிய அந்த பெருநிகழ்வை நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறது. அன்று தொடங்கிய திரு அவையின் திருப்பயணம் கடந்த 2025 ஆண்டுகளாக ஏமாற்றம் தராத எதிர்நோக்கி நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கும் திருவையாக நாம் வளர்ந்து வந்திருக்கிறோம். நமது திருவையானது எதிர்நோக்கின் பயணிகளாக அன்னை மரியா கடைபிடித்த அதே ஆன்மீக ஒளியில் மகிழ்ந்து நன்றியோடு பயணிக்கும் என்பதைத்தான் மரியன்னை ஆன்மீகத்தார் கொண்டாடும் ஜூபிலி நமக்கு பறைசாற்றுகிறது. மரியன்னை ஆன்மீகத்தார் திரு அவைக்கு அளிக்கும் பங்களிப்பு என்ன என்பது பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். மரியன்னை ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்பது இறைவனோடு சேர்ந்து வாழும் வழிமுறை அல்லது இறைவனில் வாழும் வாழ்க்கை, அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்தின் அடிப்படையில் வாழ்பவர் இறைவனை தன்னில் செயல்பட அனுமதிக்கிறார். அந்த அனுமதியின் வழியாக அவர் இறை செயலாகவே மாறிவிடுகிறார். இதை அனுபவமாக புரிந்து கொள்ள மரியன்னை ஆன்மீக வாழ்க்கை வழிமுறையை விட வேறு எது சிறந்ததாக நமக்கு விளக்கி கூற முடியும் அல்லது அனுபவமாக தர முடியும்? கபிரியேல் தூதர் மரியாவிடம் அவர் இறைவன் இயேசுவை மனிதராக பிறப்பதற்காக நீர் அன்னையாக இருப்பதற்கு சம்மதிக்கிறீரா? மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் இறுதியில் நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அன்னை மரியா ஆண்டவரின் தன்னில் செயல்பட தன்னையே அனுமதித்தார். இதுதான் மரியன்னையின் ஆன்மீகம். அதாவது இயேசு இறைவன் அன்னை மரியாவில் எழும்பின் எழும்பாக ஊனின் ஊனாக ஒன்றித்தார். இயேசுவுக்கு அவர் அன்னையானார், இயேசு அவரின் மகனானார். மரியன்னை ஆன்மீகத்தார் இதே ஆன்மீகத்தை, அதாவது இறைவன் நம்மிலும் நாம் அவரிலும் ஒன்றிக்கும் பேறு பெற்ற உறவை வாழ்பவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் மரியா எவ்வாறு இயேசுவை உலகிற்கு தந்தாரோ, மரியன்னை ஆன்மீகத்தார் அதைப் போலவே அவரைப் போலவே தங்கள் வாழ்வால் சொல்லால் செயலால் இயேசுவை உலகில் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். மரியன்னை ஆன்மீகம்
அதை வாழ்கின்ற மரியன்னை ஆன்மீகத்தார் திரு அவையோரை இந்த கொண்டாட்டத்தின் மூலம் இக்கால நம் நாட்களில் வாழும் மரியாவாக நம்மை வாழ அழைப்பு விடுக்கின்றனர். மரியன்னை ஆன்மீகத்தாருக்கான யூபிலி கொண்டாடக்கூடிய நாளில் நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பது பற்றி கூற முடியுமா? இந்த ஜூபிலியின் மைய கருத்து என்ன? நாம் அனைவரும் எதிர்நோக்கின் பயணிகள் என்பதுதான். வாழும் உலகம் எப்படிப்பட்டது? உலகம் பல்வேறாக பிரிந்து கிடக்கிறது. பிளவுகள், மோதல்கள், சண்டை, வன்முறை, முடியாத போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இச்சூழ்நிலையில் நாளை நாம் என்ன எதிர்நோக்குவது? அழிவையா அல்லது வளர்ச்சியா? எதை எதிர்நோக்குவது? எவர் நல்லதை செய்வார், அமைதிக்கு வழிவகுப்பார் என்று எதிர்பார்ப்பது? நாம் எல்லாரும் எங்கேதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? அமைதியில் வாழ நமக்கு அனைவருக்கும் விருப்பம் இருக்கிறது. ஏதுவான வளர்ச்சியும் நமக்குள் இருக்கிறது. இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் அவரவருக்கு வசதியானதை மட்டும் எதிர்நோக்கி வாழ்கின்ற நிலையும் பெருகிக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் விடியற் காலத்தின் விண்மீன் என்று நாம் அழைக்கின்ற அன்னை மரியா ஒரு புதிய விடியலை எதிர்நோக்கி பயணப்பட அழைப்பது மட்டுமல்ல, நம்மோடு பயணப்பட்டு கொண்டும் இருக்கிறார். நற்செய்தியின் நிகழ்ச்சி ஒன்று நமக்கு இதை நன்றாக விளக்கி காட்டும். அவருடைய மகன் 12 வயது சிறுவனாக எருசலேமில் தொலைந்து போய்விட்டார். 3ஆம் நாள் மரியாள் அவரை தேடி அலைந்து கண்டுபிடிக்கின்ற பொழுது, ஆஹா, தன் மகனை கண்டுபிடித்து விட்டேன் என்று தன் மகனாக நெருங்குகிறார். இயேசு அவரை வேறு ஒரு பயணத்திற்கு அழைக்கிறார். நான் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று தன்னை கண்டுபிடித்த அன்னையிடம் மகன் சொல்லும்போது, நான் உன் மகன்தான், ஆனால் இப்போது தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்கிறேன். நீர் என் அன்னைதான், என்னோடு சேர்த்து இந்த பயணத்தில் பங்கு கொள்ளும் என்று அவருடைய தேடலை, பயணத்தை விரிவாக்குகிறார். மரியன்னை ஆன்மீகத்தை கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் எதிர்நோக்கின் பயணத்தை விரிவாக்கி கொண்டே போகிறார்கள். அதைத்தான் மரியன்னை நமக்கு கூறுகிறார். அன்று முதல் கல்வாரி, பிற்பாடு உயிர்த்து விண்ணகம் எழுந்த பின்னும் எல்லா சமயங்களிலும் மரியாள் மகனோடு சேர்ந்து தந்தையின் அலுவலில் ஈடுபட்டு தனது எதிர்நோக்கி விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர்தான் இயேசுவை எதிர்நோக்கி தந்தையின் அலுவலை செய்யும் முதல் எதிர்நோக்கின் பயணி. இன்றும் நம்மோடு நடந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜூபிலியை எதிர்நோக்கின் பயணிகளாக கொண்டாடுகின்ற பொழுது மரியன்னை இத்தகையதொரு புதிய எதிர்நோக்கின் பயணிகளாக நம்மோடு பயணித்து தந்தையின் அலுவலாகிய இறை அரசின் இயேசுவின் மூலம் நம்மில் நிறுவுவதற்காக நம்மோடு உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மரியன்னை ஆன்மீகத்தார் கொண்டாடும் ஜூபிலியில் நாம் மேன்மேலும் ஆன்மீக வழியில் வளம் பெற்று அன்னை மரியாவின் பரிந்துரையின் மூலம் எதிர்நோக்கின் பயணிகளாக, இறையரசின் ஊழியர்களாக பயணிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி தந்தையே. மிக அருமையாக, தெளிவாக மரியன்னை ஆன்மீகத்தாருக்கான யூபிலி பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும்.
மரியன்னை ஆன்மீகத்தாருக்கான யூபிலி என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். அக்டோபர் 23 வியாழன் காலை வத்திக்கான் திருத்தூது மாளிகையில் இங்கிலாந்து அரசர் 3ஆம் சார்லஸ் மற்றும் அரசி கமிலா ஆகியோரை சந்தித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திருத்தந்தையுடனான தனிப்பட்ட சந்திப்பிற்கு பின் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களையும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத் துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகரையும் சந்தித்தனர். அரசு செயலகத்தில் நடந்த சுமூகமான பேச்சுவார்த்தைகளின் போது இரு தரப்பு உறவுகளுக்கும் இடையே தற்போதுள்ள நல்ல தொடர்பிற்கு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. அதன்பின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வறுமைக்கு எதிரான போராட்டம் போன்ற பொதுவான ஆர்வமுள்ள விடயங்கள் விவாதிக்கப்பட்டன. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் போது அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்புக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது இச்சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டது. இறுதியாக ஐக்கிய அரசில் உள்ள திரு அவையின் வரலாற்றை நினைவு கூர்ந்து கிறிஸ்தவ உரையாடலை தொடர்ந்து ஊக்குவிப்பதன் அவசியம் குறித்தும் கருத்துக்கள் பகிரப்பட்டன. நம்பிக்கையின் எதிர்பார்ப்பு கொண்டவர்களாக, தேவையில் இருக்கும் மக்களுக்கு உதவுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றும், இலக்கை நோக்கி பார்த்து பயணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 23 வியாழனன்று வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் எருசலேம் திருக்கல்லறை சபை சகோதர சகோதரிகளை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை அவர்கள், திருக்கல்லறையை பாதுகாக்கவும் திருப்பயணிகளை பராமரிக்கவும் எருசலேம் ஆலயத்தை காக்கவும் நிறுவப்பட்ட அவர்களது சபையை சார்ந்தோருக்கு தனது வாழ்த்துக்களை கூறினார். கடவுளுடைய கல்லறையில் எதிர்நோக்கி நம்பிக்கையை நிறுத்துவது என்பது எந்த மனித ஆற்றலாலும் வெல்ல முடியாத, தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கடவுள் மீதான நமது நம்பிக்கையை புதுப்பிப்பது என்றும், ஆணவமும் வன்முறையும் உண்மையை விட மேலோங்கி நிற்கும் உலகில் உண்மைக்கு சான்றாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் என்றும் கூறினார் திருத்தந்தை. வன்முறை மேலோங்கி இருக்கும் உலகில் வாழ்க்கை இறப்பை வெல்கின்றது, அன்பு வெறுப்பை வெல்கின்றது, மன்னிப்பு பழிவாங்கும் எண்ணத்தை வெல்கின்றது, இரக்கமும் அருளும் பாவத்தை வெல்கின்றது என்ற உண்மைக்கு சாட்சியாக வாழ வலியுறுத்தினார் திருத்தந்தை. பந்தய திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோளின்றி ஓடுபவரைப் போல ஓடமாட்டேன். காற்றை குத்துபவரைப் போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் என்ற திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை சுட்டிக்காட்டி அதன்படி வாழ பணித்தார் திருத்தந்தை. வாழ்க்கையின் இறுதி அர்த்தத்தை தேடுவதற்கான அடையாளமாக திருப்பயணங்கள் வெளிப்படுகின்றன என்றும், ரோமை நோக்கிய திருப்பயணத்தோடு அப்பயணங்கள் முடிந்துவிடாது, விண்ணகத்தை நோக்கிய ஒரு பயணமாக கடவுளுடன் முழுமையான மற்றும் நிலையான ஒற்றுமை என்ற உண்மையான உறுதியான இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்க வலியுறுத்தினார் திருத்தந்தை. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.